சீமான் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்து ஐபிஎல் வந்து தடை செய்வேன்னு சொன்னாரா? இதை தாண்டி வந்து எல்லை பகுதியில் இருக்க போலீஸ்க்கு வந்து துப்பாக்கி பதிலா தமிழக பாரம்பரிய அகவாலை கொடுத்து பாதுகாக்க நிக்க வைப்பேன் அப்படின்லாம் சொன்னதா வந்து போஸ்ட்லாம் போடுறாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க போய் அவர் அப்படி எதுவுமே சொன்னதில்லை. இதை ஏன் பண்றாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் பொசிஷனிங், ஒரு பெரிய நெகட்டிவே வந்து செட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு தவறை வந்து தலைவராக ஏத்துக்கணும் அப்படின்னா நீங்க அவர் வந்து பெருமையா பார்க்கணும். அப்பதான் நீங்க அவர் வந்து ஒரு லீடரா அக்செப்ட் பண்ணுவீங்க. நீங்க அவர் வந்து ஒரு ஜோக்கரா, ஒரு மீ மெட்டீரியலா பார்த்தா நீங்க என்னைக்குமே அவரை வந்து ஒரு தலைவராக அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. சோ இதை தான் கொண்டு வர ட்ரை பண்றாங்க. சீமான் அவர்களை ஒரு ஜோக்கரா, ஒரு மீ மெட்டீரியலா பிராண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இதுக்கு முன்னாடியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களையும் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி காமிச்சாங்க. அவர் வந்து மீடியா மேல இருக்க கோவத்துல சில வார்த்தைகள் வந்து திட்டுவாரு. அதை வந்து மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவர் எதிர்கட்சி மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து காட்டாம அவர் வாழ்ற காலத்திலே அவர் ஜோக்கரா சித்தரிச்சு அவரை வந்து தோக்கடிச்சு. இதே தான் இவங்க எல்லாருமே சீமான் அவர்களுக்கு பிளான் பண்றாங்க. அவர் மாத்தி மாத்தி பேசுறாருன்னு சொல்லி சிரிக்கிறீங்கல்ல. அவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல வந்து சொன்னாரு ஊழல் கட்சிகள், தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்னு. அதுல இருந்து இன்ன வரைக்கும் அவர் மாறவே இல்லை. கொண்ட கொள்கையில இருந்து மாறவே இல்லை. இன்ன வரைக்கும் தனிச்சு தான் நின்று போட்டிடுறாரு. அவர் சமகாலத்துல வாழும் போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம பின்னால ஐயோ தமிழ்நாட்டை காப்பாற்ற யார் வருவான்னு புலம்புறது ஒரு முட்டாள்தனம். ஒரே ஒரு தடவை சீமான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. தமிழ்நாட்டை சீமான் அவர்கள் கையில கொடுத்து பாருங்க. ஏன்னா இந்த எதிர்கட்சிகள், இந்த அதிமுக, இந்த திமுகவை எதிர்த்து சண்டை செய்கிற திராணி வந்து சீமான் அவர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. வாய்ப்பு கொடுத்துட்டு பண்ணலன்னா கேளுங்க. வாய்ப்பே கொடுக்காம குறை சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதை நம்ம பண்ண வேண்டாம்.